என்ன பசங்களா, லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த பிளான் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன பிளான்னு இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். சரியா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? சரி என் மருமப்பில் இதை வந்துட்டேன் எத்த. இருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டால் உங்களை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஓகே சரி, அதுக்கு முன்னாடி தலை பின்னிக்கலாம். திரும்புங்க. இது என்ன தலையா குருவிக்கூடா? என்னடி சொல்கிற? ஒன்றும் இல்லத்த. சரி சரி, ஏதோ சொல்கிறேன்னு தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. சரி இப்படியே இருக்கட்டும், உங்களுக்கு ஃப்ரீ ஹேர்லேயே இருக்கட்டும். இது ஒன்றுமே பண்ண முடியாதத்த. நீங்கள் கொண்டை போட்டு இப்படி ஆயிடுச்சு முடி. இப்படியே வச்சுக்கோங்க. சரியா? இருங்க, அந்த ஜுவல்லரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். சரி இந்தாங்க, ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. சரி, ஏதோ ஒன்று குறையிற மாதிரி இருக்கே இன்னும். ஓகே, அதுதானா? என்னடி குறையுது? என்னன்னு சொல்லு. இதுதான் அத்தை குறையுது. இந்தாங்க, இதையே வச்சுக்கோங்க. அப்புறம் இந்தாங்க, இந்த கூலிங் கிளாஸை தலையில் சொரிக்கோங்க. கரெக்டாக இருக்காப்பா வள்ளி? பாரு எப்படி இருக்கேன் நான்? 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கேனா? ஆமாம் அத்தை, இருங்க அவரை கூப்பிட்டு வரேன். என்ன வள்ளி லேட் ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவ்வளவு நேரம் என்ன பண்றீங்க? வேகமா போய் பசங்களை தேடணும். ஆமா, இந்த லேடி யாரு இங்க வந்து உட்காந்துருக்காங்க? ஏங்க, அது உங்களுக்கு உண்மையாவே தெரியலையா யாருன்னு? தெரியாதனால தானே கேக்குறேன் வள்ளி, யாரு இவங்க இங்க வந்து உட்காந்துருக்காங்க இப்படி? நல்லா பாருங்க, நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க அவங்கள நல்லா பாருங்க. நல்லாதான் பாக்குறேன். யாருன்னே தெரியலையே வள்ளி. அட அம்மாவா? அட அம்மா, இன்னும் அடையாளமே தெரியாத மாதிரி கிளம்பி உக்காந்துருக்கீங்க. இதுதான் உங்க பிளானா? சரிம்மா இப்ப எனக்கு புரிஞ்சுமா. சரிடா முத்து, உனக்கே அடையாளம் தெரியலையா? அப்ப நல்லதே. சரிம்மா, மருமகளே அந்த விளம்பரம் கொடுக்க சொன்னீங்களா, அதெல்லாம் கொடுத்துட்டீங்களா? அதெல்லாம் ரெடியா இருக்கு அத்தா. இப்போ ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்காங்க திருடே. உங்களை ஃபாரின் பார்ட்டின்னு நினைச்சு அந்த இடத்துக்கு போனோம்னா அவங்கள கையங்கலமா பிடிச்சிடலாம். அதுக்கு தான் அத்தை இப்போ இவரை கூப்பிட்டு வந்தேன். ஆமாம் சரிம்மா அப்போ நம்ம கிளம்பிடுவோமா? இப்போ கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கும். அப்போ வாங்கம்மா, இப்போ கிளம்புனாதாம்மா கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு எப்படியாச்சும் அவங்கள பிடிச்சி போலீஸ்ட்ட ஒப்படைச்சிடணும். என்ன, நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, இந்த திருடங்களை இன்னும் காணுமே. இங்கே தானே வர சொன்னாங்க. இங்கே இவ்வளோ நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. வேற ஏதாவது இடத்த மாற்றியதுன்னு சொல்லிட்டானே அந்த முத்து பையன். என்னன்னு தெரியலையே. என்னடா ஃபாரின் பார்ட்டி பிடிச்சிட்டியா? அந்த மாதிரி இங்கேதான் வந்திருக்கான். என்ன நல்ல வசதியான பாட்டியை பிடிச்சிருக்கோல, பெரிய இடமா தெரியுது கிளவி. சரிவா, என்னன்னு கேட்பேம்மா பாட்டி. வந்துட்டாங்க. என்னப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிறீங்க? இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க? சாரிம்மா, வர வழியில் லேட் ஆயிடுச்சு, எதுவும் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு தானே பசங்க வேணும்னு சொல்லி கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தீங்க. நாங்கள் வந்து பசங்கள்லாம் வச்சுருக்கோம். சரி, அப்புறம் உங்களை பார்த்தா நல்ல வசதியான பார்ட்டி மாதிரி தெரியுது. உங்களுக்கு எதுக்கு பசங்க தேவைப்படுறாங்க? எனக்கு எதுக்கு வாரிசுனா என்ன டக்குன்னு இப்படி கேட்டு போட்டாங்க. சரி, எதாவது சமாளிப்போம். நான் வந்து சினிமாவில் நடிக்கிறேன்ப்பா. நான் வந்து நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், கோடிக்கணக்கில். எனக்கு அப்புறம் வந்து ஏதாச்சும் அந்த சொத்தெல்லாம் ஆள்றதுக்கு ஒரு வாரிசு தேவைப்படுதுப்பா. அதனால தான் ஒரு வாரிசு வேணும்னு விளம்பரம் கொடுத்துருந்தேன்ப்பா. சரிம்மா இருங்க, என்கிட்ட 2 குழந்தைங்க இருக்கு. உங்களுக்கு எது வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்க கூட்டு வந்துருவோம். நான் வந்து நேர்ல வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. நேர்ல வந்து நானே செலக்ட் பண்ணிக்கிறேனே. இல்லம்மா, நாங்க தான் கொண்டு வருவோம் நீங்க சொல்ற இடத்துக்கு. சரி இருங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா, பேசிட்டு வரோம் நாங்க. சரிப்பா, போயிட்டு வாங்க. இன்னும் பாண்டி நல்ல வசதியான பார்ட்டியா தான் பிடிச்சிருக்க. ஆனா அந்த மாதிரி நேர்ல வந்து எடுக்கணும்னு ஆசைப்படுதேடா. சரி, அப்படியே எனக்கு சடனா ஒரு ஐடியாவுக்கு தோணுது. அதை நம்ம செஞ்சிடலான்னு பாக்குறேன். நீ என்ன சொல்ற? என்னடா ஐடியா சொல்லுடா. அது என்ன ஐடியானா, இந்த அம்மாவையும் கூட்டு போய், இந்த மாதிரி நல்ல காலத்துல நிறைய நகை போட்டிருக்கு, இந்த அம்மாவையும் கூட்டு போய் அப்படியே அடிச்சு இந்த அம்மாவையும் கட்டி வச்சுட்டு நகையை பூரா எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளைங்கள வேற ஃபாரின் பார்ட்டிக்கு வித்துடலாம். ஒரே கல்ல 2 மாங்காய். என்ன சொல்ற நீ? கரெக்டு தான்டா நீ சொல்றதும். சரி வா, அந்த கிளவி அப்படி கூட்டு போவோம். நைஸா பேசி வார மணின்னு இருந்தா சந்தேகம் வரும். என்ன இந்த இவங்களை காண இன்னும்? இந்த வந்துட்டாங்க. அம்மா, நாங்க யோசிச்சிட்டோம்மா. சரி வாங்க, உங்களை கூட்டு போறோம் அந்த இடத்துக்கு. என்னப்பா இவ்வளோ நேரம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ என்னப்பா திடீர்னு சொல்றீங்க? இல்லம்மா, நாங்க நல்லா யோசிச்சு பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இப்போ பிள்ளை தேவைப்படுதுல, நீங்களே வந்து எடுத்துக்கங்க. ஆமாப்பா, சரிப்பா, அதே தான் நானும் சொல்றேன்ப்பா. ஆமா, நீங்க ஏமாத்திட மாட்டீங்களா காசு கொடுக்குறேன்னு? பாருப்பா, நான் இப்பயே இவ்வளோ காசு எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களை எப்படி போய் ஏமாத்துவேன்? சரிம்மா, நம்புறோம்மா. உள்ள வைங்க, ஏதாவது திருடிட்டு போயிட போறாங்க காசை. சரிம்மா வாங்க, இந்த பக்கத்துல நிக்கிற ஆட்டோலயே போயிடலாம். சரிப்பா, வாங்கப்பா போலாம்.
பார்த்தீங்கன்னா இந்த 2 குழந்தைங்க தான். உங்களுக்கு எந்த குழந்தை பிடிக்குதோ அதை பார்த்துக்கிட்டு இருங்க, இதோ வந்துடுறேன். சரிப்பா, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன குழந்தைன்னு நான் பக்கத்தில் போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கப்பா. படுபாவி என் பிள்ளையில எப்படி அடைச்சி வச்சிருக்கேன்னு பாரு. ஐயோ சாலினி, ரவி. சாவு சாவு, நல்லா சாவு கிளவி. ஏண்டா படுபாவி, என்னையேண்டா அடிச்ச? எதுக்குடா தேவையில்லாம? நான் குழந்தை தானே வாங்க வந்தேன். உன்னையே அடிச்சேன்னு பார்க்குறியா? ஒரே கல்ல 2 மாங்காய். உன்கிட்ட பிள்ளையில கொடுத்துட்டு நாங்கள் 5 லட்சம் மட்டும் வாங்கிட்டு பேசாமல் போகிறதுக்கா? அதுக்கு பதிலாக உன்னோட நகையை விற்றாலே 5 லட்சம் வந்துடும். அந்த பிள்ளையில வேற யாருக்கா விற்றா நான் 10 லட்சம் ஆயிரும்ல, இன்னும் நிறைய காசு கிடைக்கும்ல. அதனால தான். என்னடா இந்த மாவையும் அடிச்சு போட்டியா? இந்த மாவு மயக்க மருந்து கொடுக்கலான்னு நினச்சேன், நீ கட்டையில அடிச்சு போட்டியா? சரிடா. டே மருமா வந்துட்டா, சாகுங்கடா. சாகு சாகு. ஏம்மா இவன் எங்க இருந்துடா வந்தா? ஏ பாண்டி புடிடா அவளை. ஏ படுவாவி, என் மேலே வந்து விழுற. போடா அங்கிட்டு, போடா. நீயும் சாவுடா. என் பிள்ளைகளை ஏற்றிட்டு வர. சாவு, செத்து போடா. நீயும் செத்து போடா. நல்லா இப்போ அடி கொடுக்குற அடி உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கணும். அடுத்து எந்த பிள்ளைகளையுமே நீ நல்லா கடத்திட்டே போகக்கூடாது. போ, அடிச்சு உனைய பாரு அடிக்கிற. என்னை விட்டுடி, என்னை பத்தி உனக்கு தெரியாது. உனைய கொண்டு போட்டு போய்கிட்டே இருப்பேன். இருடா, உங்களுக்கு இருக்குடா. உங்களை போலீஸ்ல குடிச்சு கொடுத்து நல்லா முட்டி தட்டினா தானே நீங்க சரிப்பட்டு வருவீங்க. என் பிள்ளையில இங்கே பாரு, என் பேரம்பத்தியில் இருங்க. நான் தான் பாட்டி வந்திருக்கேன்டா கண்ணுகளா. இருங்க, நான் உங்களுக்கு அவுத்து விட்றேன். சரி, எப்படி கட்டி வச்சிருக்கான்னு பாரு. ரவி, சாலினி, என் கண்டுகளா, வாங்கடா வாங்கடா வாங்கடா. எப்படி கட்டி வச்சிருக்கான்னு பாரு, பச்சை பிள்ளையில போட்டு. இந்த திருடன் நல்லா இவங்களை கட்டி கொண்டு போய் போலீஸ்ட ஒப்படைச்சாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். வாங்கடா, எந்திரிங்கடா ஸ்டேஷனுக்கு. இனிமேல் நீங்க யாருக்குமே திருடவும் கூடாது, கடத்தவும் கூடாது. இதுக்கு நீங்க கண்டிப்பா அனுபவிக்குவீங்க. பாருங்க கிளவி, எங்களே ஏமாத்துற. நல்லா பிளான் போட்டு வந்து ஏமாத்திட்டியே. ரொம்ப பேசாம நடடா ஸ்டேஷனுக்கு. சாலினி, ரவி, எப்படி இருக்கீங்க? அம்மா ரொம்ப கவலைப்பட்டேன்டா. நீங்க 2 பேரும் காணாம போயிட்டீங்கன்னு தெரிஞ்சு. நீ வந்த பேர்தாம்மா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. நாங்க அப்படியே செத்து போயிடும்னு நினைச்சோம்மா. அப்படிலாம் பேசக்கூடாதுடா கண்ணு. சரிடி, தூக்கு ஒரு கை. அப்படி பேசிக்கிட்டே நிற்காத. கையப்பிடி. எந்திரிக்கிறேன் நான். அம்மாடி, சரி, எவ்வளோ பெரிய பாடாக இருக்குது. சரி கண்ணுகளா, இனிமேல் யார் எதுவும் கொடுத்தாலும் தெரியாதவங்க கொடுக்குறதெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாது, சரியா? நீங்கள் பாருங்கள் எப்படி அனுபவிச்சிட்டிங்கன்னு பார்த்தீங்களா? இனிமேல் யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாது, சரியா? அப்புறம் உங்களுக்கும் தான் சொல்கிறோம், நீங்களும் யார் எதுவும் கொடுத்தாலும் தெரியாதவங்க கொடுத்தா வாங்கி சாப்பிடக்கூடாது, தெரியாதவங்க கூப்பிட்டாலும் போகக்கூடாது. இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல எபிசோடில் பார்ப்போம், சரியா? இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போங்க பிள்ளைங்களா. அப்படியே வாடி வள்ளி, நிச்சயதார்த்தத்துக்கு வர நிறைய வேலை இருக்குது.